ஹலோ வணக்கம் மகளே, வெல்கம் டு டக்கர் பிசினஸ் ஐடியாஸ். நீங்க நம்ம இந்த வீடியோல கோகோனட் ஷெல் மேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழில் வந்து இது யாருமே பண்ணல. இது ஃபுல்லா ஒரு கைவினை பொருட்கள் தயாரிக்கிற பிசினஸ் தான். அதோட உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ல தயாரிக்கலாம். இந்த மாதிரி உருவாக்குற கிராஃப்ட் பொருட்கள்லாம் நம்ம நாட்டிலயும் சரி வெளிநாட்டிலயும் சரி அதிகமான வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொட்டாங்குச்சியை தயாரிச்சு அதை நீங்க செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க தயாரிச்சு நீங்க செல் பண்ணி விற்கலாம். வரக்கூடிய காலகட்டத்திலாம் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் உலகத்தை விட்டே போயிடும். ஏன்னா அதனால அதிகமான கேடுகள் வந்து இருக்குது. இது கவர்மெண்ட் காதுல வந்து இப்பதான் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நாட்டுல இப்பதான் பேருக்கு கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருந்தாலும் ஆனா மேலை நாடுகளெல்லாம் அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளெல்லாம் பிளாஸ்டிக் வந்து ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணிருக்காங்க. சோ அவங்கதான் இந்த கைவினை பொருட்களான கோகோனட் ஷெல் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த கோகோனட் ஷெல்லுக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் பவுல் வச்சு சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் பவுலா மாறி இந்த யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல பிளாஸ்டிக்ல தான் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா அவங்களாம் கொட்டாங்குச்சியில செஞ்ச பவுல்ல தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேலை நாடுகள்ல உள்ள அற்புதமான டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்காரங்க எல்லாம் குறிப்பா கேரளா சைடு அதோட சவுத் இந்தியால ஃபுல்லுமே இதோட டிமாண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பொருளை வந்து பல வடிவத்துல செஞ்சு இதை வந்து கிரைண்ட் பண்ணி அப்ப பாலிஷ் பண்ணி இந்த பொருளை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அது மூலமா அதிகமா சம்பாதிக்கவும் செய்யறாங்க. சரி, இந்த மாதிரி கைவினை கொட்டாங்குச்சி செய்ய எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஒரு கிரைண்டிங் மிஷினும் ஒரு மொபைல் பாலிசிங் மிஷின் இருந்தாலே போதும். இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொழிலுக்கு ரொம்ப தேவையானது ரா மெட்டீரியல் தான். அதுவும் நம்ம நாட்டுல தேங்காய் ஓட்டுக்க கொஞ்சம் கேரளா சைடு போனாலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு போனாலும் அதிகமா அள்ளிட்டு வந்துடலாம். இந்த கொட்டாங்குச்சி எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு வந்து இதை மதிப்பு கூட்டப்பட்டு நீங்க செல் பண்றீங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த வேலையை வந்து முழுக்க இது உங்க சொந்தமான கிரியேட்டிவிட்டினால பண்ற ஒரு தொழில்னால தேவையான பொருளை வந்து நீங்க செஞ்சு மார்க்கெட்ல ஷைன் ஆக முடியும். சோ நீங்க இதுல பெண் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி செய்யலாம், ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி செய்யலாம், டீ குடிக்கிற கப் மாதிரி செய்யலாம். இந்த செல்ல வச்சு நிறைய சட்டைக்கு வைக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து செய்யலாம். இப்படி இதோட பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஹேண்ட் கிராஃப்ட் செய்ய முக்கியமான மிஷின் பார்த்தா நமக்கு ஒரு கிரைண்டிங் மிஷின் வேணும். இது வந்து இந்தியா மார்க் மற்றும் மலிவு பாலம் வந்து ஒரு 5,000 to 7,000 rupees இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு பெரிய கிரைண்டிங் மிஷின் வாங்கக்கூடாது, டேபிள் கிரைண்டிங் மிஷின் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த மிஷின் வந்து ஒரு ஸ்விங் மிஷின் சைஸுக்கு தான் இருக்கும். அதாவது ஒரு தையல் மிஷினோட ஷேப்புக்கு தான் அது இருக்கும். அது ரொம்ப காம்பாக்டா இருக்கிறதுனால நீங்க இதை வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்க தரையில வச்சு ஈஸியா உங்க கொட்டாங்குச்சி வந்து நீங்க வந்து உங்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலாம், மாத்தலாம், எதாவது பண்ணலாம். இந்த மிஷின் ரெண்டு வேலையும் நீங்க பண்ண முடியும். ஒண்ணு இந்த சிரட்டைகளை வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். அதோட இதுல இன்னொரு பாலிஷர் நீங்க வந்து இதுல பாலிஷ் பண்றதுக்கான டூலை மாத்திட்டு அதுக்கப்புறம் உங்க கொட்டாங்குச்சியோட அவுட் சைடு வந்து நீங்க வந்து இதுல பாலிஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதோட இன்சைடு வந்து பாலிஷ் பண்றதுக்கு மினி கிரைண்டிங் மிஷின் ஒன்று இருக்கு. இதோட ரேட் வந்து 1,500 to 2,000 தான் வரும். இதை வச்சு ஈஸியா உங்களால செல்லுடைய இன்சைட் உள்புறத்துல உள்ள எல்லா இடத்தையும் எல்லாம் நல்லா பாலிஷ் பண்ண முடியும். ஒரு சிறு தொழிலா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து கரெக்டா இருக்கும். இந்த மிஷின்ல பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, போஷ் அந்த மாதிரி பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் 10,000 இருந்து 17,000 வரைக்கும் இந்த மிஷின் எல்லாம் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்க மிஷின் வந்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து உங்க கொட்டாங்குச்சி வாங்கி அதை மதிப்பு கூட்டப்பட்ட கைவினை பொருட்களா மாத்தி அதை ஒரு ப்ராடக்ட் பண்ணி நீங்க நம்ம நாட்டிலையும் செல் பண்ணலாம், அதை வந்து வெளிநாட்டிலையும் செல் பண்ணலாம். அதோட முக்கியமா அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது சிறந்தது. நீங்க வந்து இதே பொருள் வந்து ஒரு வெளிநாடுல வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொஞ்சம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓனருக்கு வெப்சைட் வேணும், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான லைசன்ஸ் வேணும், அப்புறம் வெளிநாடுகள் வந்து நீங்க ஆர்டர் எடுக்கணும். நம்ம நாட்டிலையும் இந்த பொருளை வந்து அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல வந்து செல்லாதது. இதோட விலையை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த பொருளை வந்து தயாரிப்புக்கு வந்து செலவாகிற காசு வந்து அதிகபட்சமா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தாண்டாது. ஆனா அந்த பொருளை வந்து 900% ப்ராஃபிட் வச்சு 200 ரூபாய்க்கும் அதுக்கு மேலேயும் வச்சு விற்கிறாங்க. சோ நீங்க வந்து மார்க்கெட்டிங் சார்ஜஸ் மற்றும் அமேசான்ல நீங்க கொடுக்கக்கூடிய கமிஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 80 ரூபாய் கழிச்சா கூட உங்களுக்கு வந்து சொல்ல 120 ரூபாய் கையில நிற்கும். இது செல் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் அமேசான்ல ஒரு செல்லர் அக்கௌண்ட்டும் GST 10 நம்பர் இருந்தா போதும், ஈஸியா அமேசான்ல என்னால வித்துற முடியும். சரி, இந்த தொழிலுக்கு யாருப்பா பண்ணுவா, இதுக்கு என்ன அதிகமான டிமாண்ட் இருக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் ப்ரூஃப் ஆன இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெப்சைட்ல வந்து நம்ம இந்தியால எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு இம்போர்ட் ஆகுதுங்கிற என்னென்ன பொருட்கள் எவ்வளவு குவான்டிட்டியில வெளிநாடுல எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் இருக்கும். ஜஸ்ட் கோகோனட் ஷெல் கிராஃப்ட் நான் டைப் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு 140 கம்பெனி மேல காட்டுது. எனக்கு அதிகமா சவுத் சைடு தான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுவும் நம்ம தூத்துக்குடியில, கொச்சின்ல இந்த மாதிரி சவுத் சைடு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உங்க பொருள்லாம் தூத்துக்குடி போர்ட் வழியா போய் பார்க் ஸ்ட்ரீட் வழியா போய் சூயிஸ் கேனல் வழியா போய் அமெரிக்காவுக்கு போய் சேரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? நீங்க வந்து உங்களுடைய மேலை நாடுகள் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து நீங்க விதவிதமான கொட்டாங்குச்சி வந்து செய்யணும். அதை வந்து ஒரு நல்ல போட்டோ எடுக்கணும். அதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பேஜ் ஓபன் பண்ணணும். அந்த பேஜ்ல வந்து உங்களுடைய போட்டோஸ் வரிசையா எடுக்கணும். அதை பார்த்துட்டு மேலை நாடுகள் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அப்புறம் ஒரு நல்ல வெப்சைட் இருக்கணும். நல்ல வெப்சைட் டெவலப் பண்ணி அந்த வெப்சைட்ல உங்க போட்டோஸ் எல்லாத்தையும் போடணும். இது மூலமா கூட நீங்க மேலை நாடுகள் வந்து ஆர்டர்ஸ் பெற முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோகோனட் ஷெல்ஸ் எல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி அதுல மக்கள் விரும்புற மாதிரியான லோகோவை வந்து அதுல பிரிண்ட் பண்ணியும் செல் பண்றாங்க. அதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கொட்டாங்குச்சி வச்சு அதுல எவ்வளவு பொருள் தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? அதுல எவ்வளவு மக்கள் சம்பாதிக்காங்கிறதையும் பாத்தீங்களா? சோ இன்னைக்கு ஒரு
சூப்பரான வித்தியாசமான ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது எங்களை நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அதோட இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.